ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணேன் என்னை பற்றி. ஸோ என் பேர் வந்து பிரபு திருநாக்கரசு. திஸ் மை லைஃப் பார்ட்னர் அண்ட் ஆல்சோ மை பிஸ்னஸ் பார்ட்னர் மஸ்வானி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரிட் லாஸ்ட் இயர் தான் மேரி பண்ணேன் அவங்கள. ஸோ அதுலேருந்து நான் முடிவு பண்ணேங்க பிஸ்னஸ் எம்ஏ ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாயின் தி செப்டம்பர் 2024. நான் ரஷ்யாவிலேருந்து கிராஜுவேட் பண்ணுறது 18 ஒர்க் இன் ஹெச்தா கிளாங் as a houseman for 2 years 2019லேருந்து 2021 வரைக்கும். அண்ட் மைண்ட் செர்டாங் கோவிட் பூலில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆல்சோ கேகே ஐட்டம் ஃபார் பாஸ்ட் 2 months அங்கே வேலை செஞ்சேன். இப்போ நான் பந்திங் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஃபார் த பாஸ்ட் 4 years. ஸோ என்னோட இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு மை upline Prasanna Telugu and also my coach and also mentor Diamond Muthu and Sheila. And the வாய்ப்பு கொடுத்ததுக்கு also I want to thank my parents Tinakasu and also Panjini Amma. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நேராக ப்ராடக்ட் நம்ம போல போகிறோம். ஸோ பிஃபோர் த ப்ராடக்ட் பற்றி நான் வெல்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்ன வந்து ஹியூமன் மைக்ரோபயம்னா என்ன, இந்த ப்ராடக்ட் உள்ள இந்த பாக்டீரியா வந்து என்ன இருக்குது, அது வந்து ஸ்லிமிங் பாக்டீரியான்னு கூப்பிடுவோம். அதுக்கு பேர் வந்து ஏகேகே அக்கமென்சியா முசினிஃபாலியா. அதோட ரிசர்ச் ஃபைண்டிங், அந்த பெனிஃபிட்ஸ், அதோட உள்ளுக்குள்ள என்ன தன்மைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறேன். ஏன் இந்த பாக்டீரியா வந்து ஒரு காம்பினேஷன், ஒரு குட் காம்பினேஷன், பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபார் மீட் மேனேஜ்மெண்ட்லாம். ஸோ ஹியூமன் மைக்ரோபயம் பார்க்க போனீங்கன்னா, இப்போ நம்ம உடலில் வந்து ஆக்சுவலி நம்ம ஹியூமன் செல்ஸே இன்னும் குறவுங்க. ஹியூமன் மைக்ரோபயம், ஹியூமன் பாக்டீரியா செல்ஸோட நம்ம எங்கே பார்க்குறீங்கன்னா பேசிக்லி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ஸ்கின்ல இருக்குது, முடியில் இருக்குது. பட் த மோஸ்ட் அமௌண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறில், கட்டில் தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இது எங்கே பார்க்க முடியும் சொல்லிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெரிய குடலில் இருக்குது, சிறு குடல்லையும் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போனோம்னா, உங்களுக்கு தெரியுமாங்க நம்ம பாடி வந்து ஆக்சுவலி 1/3 அப்படின்னா 1/3 ஆஃப் அவர் கட் மைக்ரோபயோடாட்டா வந்து ஆக்சுவலி வந்து காமனாக இருக்குது. ஆனால் 2/3 அப்படின்னா முக்கா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் நம்மளுக்கு. ஸோ அது வந்து நம்ம ரீஇன்ஜினியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறையா இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இது நீங்கள் பாருங்கள், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட் மைக்ரோபயம் மே எஃபெக்ட் யோர் வெயிட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இரட்டைப்பிறவி இருக்காங்க சேமா இந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலி பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 பேரும் ஆல்தோ ஃபேஸ் தான் சேம், பட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். த ரீசன் வாய் ஈவன் அவர் ஜீனோம் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம டயட், நம்ம ப்ராப்பராக ஒரு நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல இல்லைன்னா கூட இட் எஃபெக்ட்ஸ் நம்மளோட குடல் அது வந்து எஃபெக்ட் பண்ணும். அதில் இருக்கிற பாக்டீரியா வந்து பத்தாம போனுச்சுன்னா தட்ஸ் தி திங் வேர் தி பேஷண்ட் தி பீப்புள் வந்து ஒபீஸ் ஆகிறதும் குருஸாக இருக்கிறதும். ஸோ நான் ப்ராப்பர் நியூட்ரியன், ப்ராப்பர் ஹெல்த்தி மக்கான இருந்துச்சுன்னா மாறுங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே பை டே நம்ம வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 வந்து 44.5% தான் இருந்துச்சு. லேட்டஸ்டாக பை 2023 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் 12 இயர்ஸில் 54.4 வந்துடுச்சுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து கேகேஎம் இதுலேருந்து எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஓவர்வெயிட் ஒபீஸ் பீப்புள் நம்ம இந்த மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ஓவர்வெயிட் ஒபீஸாக இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருந்தாலும் 5 பேரில் 4 பேர் வந்து நாட் வெஜிடபிள்ஸ், நம்ம இன்னும் ஸ்டில் கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்லாம் சாப்பிட்றோம். ஸோ ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அட்லீஸ்ட். பட் ஆக்சுவலி இந்த நம்பர் வந்து ராங். ஆக்சுவலி இன்னும் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் பேசிக்லி பிகாஸ் நம்மளோட வேலை நேரம் அந்த மாதிரி ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ அப்படியே ஃபோன் பாய்ச்சிக்கிட்டு நம்ம இது மாதிரி இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஏகேகே பாக்டீரியா அக்ரோமென்சியா முசினிஃபாலியாவோட பாக்டீரியா பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ. ஸோ ஓகே, அக்கமென்சியா முசினிஃபாலியா இந்த பாக்டீரியா வந்து நம்ம எங்கே பார்த்தோம்னா அவங்க எப்போ டிடெக்ட் பண்ணாங்கன்னா வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 2004 ஆக்சுவலி பை திஸ் கிரேட் சயின்டிஸ்ட் மியூரியல் டெரியன். அவங்க வந்து எப்படின்னா அவங்க அந்த ஃபீசிஸ்லேருந்து அவங்க டிரைவ் பண்ணி அதுலேருந்து எடுத்து அதை வந்து இந்த பாக்டீரியா இருக்குன்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி மேக்கப் 3 to 5% ஆஃப் மைக்ரோபயம். நம்மளோட டாட்டா, உடம்பு டாட்டா 3 to 5% வந்து அது வந்து மேக்கப் பண்ணுது. ஸோ இது வந்து அக்ரோமென்சியா முசினிஃபாலியா அந்த பாக்டீரியா வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஃபார் அஸ் நம்மளுக்கு வந்து ஒரு லீனா ஒரு நான் டயபெட்டிக் இண்டிவிஜுவலாக உருவாக்குறதுக்கு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வந்து நான் ரொம்ப நிறையா இதெல்லாம் இருக்குங்க, படம்லாம் இருக்குது. பட் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக நான்
எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த பாக்டீரியா வந்து எப்படி நம்ம பார்க்க போனோம்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராமிசிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோபயோட்டிக். நம்ம உடம்புலேயே நம்ம வந்து ஜெனரல் ப்ரோபயோட்டிக் இருக்குங்க. ஆக்சுவலி அதுதான் அக்ரோமென்சியா முசினிஃபாலியா. அது எங்கே நீங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடல் உறிஞ்சிகள்னு சொல்கிறோம் இல்லைங்க, கரெக்டாக சொல்கிறது குடல் உறிஞ்சிகள். ஓகே, அதில் வந்து அந்த மேலே வந்து லேயர் வந்து கோப்லெட் செல்ஸ் இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா குளோபல் செல்ஸ் வந்து மேமாங்க அதோட அந்த குடல் உறிஞ்சிகளோட செல். அந்த செல்ல வந்து மேலே வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் லேயர், அது ஒரு லேயர்லாம். அந்த செல்லோட லேயர் மேலே வந்து அது இருக்கும். ஸோ இந்த எக்ரோமெசியா முசினிஃபாலியா அந்த பாக்டீரியா வந்து எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸ் லேயரில் வந்து அங்கே இருக்கும். அண்ட் தென் இட் ஃபீட்ஸ் ஆன் த மியூக்கஸ் லேயர் பண்ண அதை சாப்பிடுங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதில் சாப்பிட்டு அதுலேருந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னா பழைய இது லேயர் வந்து இது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு புது லேயராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அப்படி செய்யறதுனால தான் நம்மளோட லேயர் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஆக்சுவலி. ஸோ தட் நம்மளுக்கு வந்து வேற வேற நோய்கள் வராது. நம்ம அதை பற்றி இன்னும் ஃபர்தராக பேசுவோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ், ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஏகேகே பாக்டீரியா, இந்த இதெல்லாம் வந்து என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, நம்ம வயசு ஆகும்போது யூனோ இந்த ஏகேகே பாக்டீரியா வந்து குறையும். ஓவர் ஒபீஸ் ஆட்டோமேட்டிக்லி திஸ் அன்ஹெல்தி பாக்டீரியா. ஸோ இந்த ஏகேகே பாக்டீரியா வந்து மேமா அது தன்மைகள் குறைஞ்சிரும். மெத்தபாலிக் டிசார்டர் எப்படின்னா சுகர், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஃபேட்டி லிவர், ஹார்ட் ப்ராப்ளம், இறுதி நோய்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபென்ட்ரி பவுல் டிசீஸ்க்கும் பவுல் சிண்ட்ரம் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் ஏகேகே பாக்டீரியா ரொம்ப குறைவுன்னு அர்த்தங்க. அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் ஃபைபர் அண்ட் பாலிஃபெனால். பாலிஃபெனால் வந்து ஆக்சுவலி இஸ் ஒரு இம்பார்ட்டண்டான திங் இட் இஸ் நம்ம வந்து நம்ம கிரீன் டீல அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் பாலிஃபெனால. ஸோ அது தன்மை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ அது எல்லாமே எல்லாதனால தான் இந்த மாதிரி கேன் லீட் டு பேஷண்ட் ஆர் பீப்புள் டு ஹேவ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் விச் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிக், சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேசிக்கலி இந்த என்ன தன்மைகள் அதில் ஏகேகே அந்த ப்ராடக்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறது முன்னாடி வந்து நம்ம ரீசர்ச் ஃபைண்டிங்ஸ் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த டயட் இன்டியூஸ் ஹை ஃபேட் டயட் ஒபீஸ் மைஸ் வந்து இது உள்ளுக்கு வந்து கொஞ்சம் ஏகேகே போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ அந்த சின்னதாக இருந்த ஒரு மைஸ் வந்து பெருசாக இருந்த மைஸ் வந்து சின்னதாயிருச்சுங்க. எப்படின்னா இது யூசஸ் த பாடி வெயிட், அதோட பாடி கம்போசிஷன், அது ஃபேட் மேஸ் அண்ட் லீன் மேஸ் ரேஷியோ வித் சேஞ்ச் இன் ஃபுட் இன்டேக் அண்ட் இன்ஃபேக்ட் த ஃபேட் ஸ்டோரேஜ். ஸோ அது வந்து அப்படியே சின்னதாயிருச்சுங்க. ஸோ இட் ப்ராப்பர் the amount of AKK and the bacteria வந்து நம்ம உடம்புல இருந்தாலே it can have the slimming effect. Alright, so இது வந்து ரொம்ப further நான் போலங்க actually, but then later on I'll explain to you and like how அது எப்படி அது வேலை செய்யணுங்க. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல ஏகேகே பாக்டீரியா வந்து நிறைய இருந்துச்சுங்கன்னா நம்ம என்னென்ன வந்து நம்ம கிடைக்கும்னு அது நான் சொல்ல போறேங்க. ஸோ பாடி கம்போசிஷன் வைஸ் வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபேட் மேஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பேசிக்கலி நம்ம பாடியில பாக்குறது. ஆனா உள்ள நம்ம என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் இது வந்து இன்சுலின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ சுகரும் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் லோவர்ஸ் த கொலஸ்ட்ரால் எஃபெக்ட். அப்படின்னா கொலஸ்ட்ரால்னா நம்ம உள்ள இருக்கிற அந்த ஃபேட் அதெல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சோஃபா ஓகே இருக்கீங்களா எல்லாரும்? ஹலோ, ஓகே ஓகே. ஸோ இந்த மெக்கானிசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம டயட் சாப்பிட்றோம், நம்ம ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்றோம், அது SCFA. அதோட ஃபங்க்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்து நம்மளோட குடல் வந்து அந்த மொபிலிட்டி அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் உள்ள அந்த குடல் மூவ்மெண்ட்டுக்கும் அந்த குடலோட பிளட் ஃப்ளோ அதுக்காக வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம pH அப்படின்னா நம்ம பாடியோட அசிடிட்டி அல்கலிக்கா இருக்கிறதுக்கு அதோட கண்ட்ரோல் பண்றதுக்குங்க. ஸோ பேசிக்லி நம்ம வயிற்றுல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அசிடிட்டி லெவல் வந்து 1 to 2. ஆனா நம்ம வந்து குடல்ல வந்து போறது வந்து 7, சாரி, குடல்ல இருக்கிறது வந்து 7.1 to 7.5. இப்போ அந்த ஆசிட்லாம் அப்படியே குடல்ல வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, வந்துடுங்க. ஸோ பேசிக்லி திஸ் AKK it all helps to maintain the level of pH in our stomach. And also the hormones பார்த்தீங்கன்னா GLP-1 glucagon like peptide 1 அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதோட ஃபங்க்ஷன் வந்து GLP-1 ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி என்னன்னா அது ஒரு ஹார்மோன் தட் ரிலீஸ் எப்போ ரிலீஸ் பண்ணோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அதோட GLP ரிசெப்டர் அகனிஸ்ட்னு ஒரு இது இருக்கு. அது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் டு
டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ஒபேஸ் பேஷண்ட்க்கும் ட்ரீட் பண்ணுறதுக்குங்க. சரிங்களா? அது என்ன பண்ணுன்னா இங்கே நான் எழுதுன மாதிரி தாங்க நம்மளோட எப்படைட் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபேட் ஸ்டோரேஜ் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலின் வந்து சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு அண்ட் ப்ரொடியூஸ் மோர் இன்சுலின். சுகர் வந்து குறைக்கிறது லிவர்ல வந்து நம்ம மேக் பண்றது வந்து குறைக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ டைஜஷன் வந்து குறைக்கும். ஓகேங்களா? சரிங்களா? சாரி அப்பப்போ இங்கிலீஷும் தமிழும் ரொம்ப ஆனால் முக்கால்வாசி இங்கிலீஷ் பேசுவேன். ஸோ அப்பப்போ மன்னிச்சிருங்க. ஆல்ரைட். ஸோ இதுதாங்க பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏகேகே. ஸோ ஏகேகேவோட பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் இப்போ பாடியில் வந்து நம்ம பேலன்ஸாக இருந்துச்சுங்கன்னா அகெயின் நம்ம என்ன சொல்ல வரோம்னா அப்படைட் வந்து குறையும். நம்ம சாப்பாடு தன்மை அது வந்து நம்ம ஃபீல் பண்ணாது ரொம்ப சாப்பிட்றதுக்கு அது குறைஞ்சிரும். பாடி வெயிட்டும் குறையும். நம்மளோட இடுப்பு சைஸு கூட குறையும். ஃபேட் மேஸ் நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் மேஸ் அதெல்லாம் கூட குறையிறதுக்கு குறையும். அண்ட் ஆல்சோ பிளட் குளுக்கோஸ் அண்ட் பிளட் லிப் எப்படின்னா உடலில் இருக்கிற அந்த சீனி ஆல்சோ அந்த கொலஸ்ட்ரால் லெவலும் ரிடியூஸ் பண்ணும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் எது இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெஸ்டினல் பேரியர் நம்ம ப்ராப்பராக நம்ம ஸ்டமக் லேயர் வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக் எந்த நோயும் நம்மளுக்கு வராதுங்க. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரெயின் பிரெயின் இது ரெண்டாவது பிரெயின் நம்ம உடல்ல வந்து வயிறுங்க. சரிங்களா? ஸோ எப்படி இந்த பாக்டீரியா இந்த குட் பாக்டீரியா ஏகேகே பாக்டீரியா இந்த ஸ்லிமிங் பாக்டீரியா எப்படி நம்ம அது ப்ரொமோட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மூலியமா ஓகே மிக்ஸ் எஃப்ஓஎஸ் வித் கிரேப் ஃபெர்மெண்ட். அது உள்ளுக்கு நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ரீபயோட்டிக் நம்ம வந்து இது நுட்ரில வந்து ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு ப்ரீபயோட்டிக். ஒன்று வந்து மிக்ஸ் ஃபைபர் அண்ட் ஆல்சோ திஸ் மிக்ஸ் எஃப்ஓஎஸ். சரிங்களா? ஸோ மிக்ஸ் ஃபைபர் ப்ரீபயோட்டிக் வந்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ருக்டோ ஒலிகோசெக்கரைட் அப்படின்னு ஒரு தன்மை அண்ட் ஆல்சோ இன்டைஜஸ்டிபிள் மெல்தோடெக்ஸ்ட்ரின் அதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சொலிபிள் ஃபைபர் அண்ட் ஆல்சோ இந்த உள்ளுக்கு வந்து என்ன இருக்குன்னா கிரேப் ஃபெர்மெண்ட். ஸோ இது மூணு சேர்ந்தது தான் இந்த மிக்ஸ் எஃப்ஓஎஸ். ஸோ இது மூணு கீ இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஓஎஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா இது இன்க்ரீஸஸ் த நியூட்ரியன் சோர்சஸ். அப்படின்னா நம்ம உள்ள வயிறுக்கு போயிடுச்சிங்கன்னாங்க அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் நியூட்ரியன். ஆல்சோ அது ஏகேகே வந்து ப்ரொமோட் பண்ணுங்க டு க்ரோத். ஆக்சுவலி அது வந்து ஏகேகே கொடுக்காது. புரியுதுங்களா? வந்து ஏகேகே மேமா நம்ம வயிறுல தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சாப்பிட்னால அது வந்து நம்ம பஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கூடையா ஏகேகே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஓகே இன்டைஜஸ்டிபிள் மெல்தோடெக்ஸ்ட்ரின் அப்படின்னு கூட இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னாங்க அது பக்கத்தில் நம்மளோட ஊசூஸ் இருக்குல்ல குடல் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபேவரல் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறதுக்கு தான் இந்த ஏகேகே. ஸோ கிரேப் ஃபெர்மெண்ட் கிரேப்னாலே ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் இட் சப்போர்ட்ஸ் த ஏகேகே சவால். எப்படின்னா நம்ம குடல்லே ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட். அந்த மூணு இன்க்ரீடியன்ட் தாங்க இருக்கு இந்த மிக்ஸ் எஃப்ஓஎஸ். ஓகே ஸோ அகெயின் இது வந்து நான் வந்து ப்ரீஃப்லி சொல்றது வந்து ஃப்ரூட் ஒலிகோசெக்கரைட் மெல்தோடெக்ஸ்ட்ரின் ஆல்சோ கிரேப் ஃபெர்மெண்ட். சரிங்களா? ஸோ இது பற்றி அந்த ஃப்ரூக்டோ ஒலிகோசெக்கரைட்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஆக்சுவலி அது வந்து நான் டைஜஸ்டிவ் கார்போஹைட்ரேட். அது வந்து ஃபங்க்ஷன் ப்ரீபயோட்டிக். எப்படின்னாங்க superior type of fructose oligosaccharide இருக்கு அது which is short chain. okay longer chain I mean long chain form வந்து actually it takes longer la. so short chain வந்து rapidly ferment பண்ணிரும். so அதுல fermentனா உள்ளுக்கு இருக்குதுங்க. so it result வந்து என்னன்னா faster grow பண்றது இந்த bacteria and increase the synthesis of short chain fatty acids. சரிங்களா? so அதுதான் briefly நான் சொல்லிடுறேன் அது பத்திங்க. சரியா? ஸோ கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் மிக்ஸ் எஃப்ஓஎஸ் வித் கிரேப் ஃபெர்மெண்ட் என்னன்னா அது வந்து இந்த ப்ராடக்ட்ல மூணு தன்மைகளும் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? ஸ்பெஷலி ஃபார்முலேட்டட் 3-in-1 காம்பினேஷன். அகெயின் அந்த பாக்டீரியா வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஏகேகே பாக்டீரியா வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஒரு சாகு டேஸ்ட் மாதிரி இருக்கும். குவைட் டேஸ்டி. நானும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரிசல்ட்டும் நான் காமிக்கிறேங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய லார்ஜில் வராது சின்ன சின்ன செச்சையில் வரும் which is very convenient. ஏன்னா டக்குன்னு நம்ம வாயில கூட தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. சம்டைம்ஸ் வாயில கூட போட்டுட்டு அதை அப்படியே நம்ம சாப்பிட்டு போயிடலாம். ஓகே இந்த பெஸ்ட் பார்ட் இஸ் இது வந்து suitable for vegetarians, gluten free. உள்ளுக்கு வந்து no artificial colors, flavors or preservatives உள்ளுக்கு இருக்கு. so which is very very organic and it's a vegan product. so அதுதான் நான் சொல்ல வரேங்க. so it's very good. எனக்கு பர்சனலாக எனக்கு மாற்றங்கள் உண்டாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் மாற்றங்கள் உருவாகும். ஸோ எப்படி இது வேலை செய்யணும்? அகெயின் ஏகேகே அது வந்து நம்ம சாப்பிட்றோம் ப்ரொமோட் ஏகேகே அந்த பாக்டீரியா வந்து நம்ம உள்ளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு க்ரோ பண்ணிச்சுன்னா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து தானாலே அது சேரும். பட் மேக் ஷூர் டு டேக் த ஏகேகே ஃபுட் சாஸ்லாம்.
நீங்க ஆக்சுவலி நீங்க கேட்கலாம் ஆக்சுவலி ஏன் ஏகேகே ஏன் வந்து why not just supplement with ஏகேகே bacteria. ஸோ எப்படின்னாங்க இது வந்து more effective approach எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து through the diet such as prebiotic and polyphenols lah. Polyphenols பத்தி நான் அப்புறம் பேசுறேங்க. ஸோ the supplement memang good. ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா again நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம வேலையெல்லாம் எப்படி இருக்கு. ஸோ அதெல்லாம் வேலை அப்படி இருக்கிறதுனால தான் சாப்பாடு இன்டேக்கும் அந்த டைம்ல வெரி poor and now we taking all these fast food அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி அதில் இல்லாத தன்மைகள் தான் இந்த ஏகேகே பாக்டீரியா ஒரு சப்ளிமெண்ட்டா ஒரு சின்னதா ஒரு நல்ல காம்பேக்டான ஒரு செச்சையில கொடுத்துட்டு நம்ம டெய்லி சாப்பிடுறது. சரிங்களா? அகெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த 3-in-1 ஃபார்முலா. ஸோ ஏகேகே பாக்டீரியா ப்ரொமோட் பண்ணும் ஹெல்த்தி வெயிட் அண்ட் பாடி கம்போசிஷன். இட் கண்ட்ரோல்ஸ் நம்ம appetite சாப்பாடு தன்மைகள் வந்து சரி உண்மையிலே அது சாப்பிட்டுட்டோன்னே உங்களுக்கு வந்து ஃபீலிங் அந்த செட்டாயிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. எப்பன்னா அந்த ஃபீலிங் இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் லைக் ரொம்ப குறைஞ்சிரும், சாப்பிட்டாலும் ரொம்ப சீக்கிரம் ஃபுல் ஆயிரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேங்க. சப்போஸ் த காட் இன்டெகிரிட்டி வெளிக்கு போகிறதுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எப்படி கொஞ்சம்னா நான் சொன்ன மாதிரி 1 stick per day ப்ரிஃபரபிள் ஆஃப்டர் மீல்லாம். ஸோ நான் என்ன செய்யறேன்னாங்க அது வந்து நான் பிரேக்ஃபாஸ்டோடய அது குடிச்சிடுவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன குடிக்கிறேன்னா அந்த நம்ம வந்து காலையில் ஸ்மூதி செய்வோம். சாம்போ திஸ் ஏகேகே பாக்டீரியா அண்ட் டேஸ்ட் வெரி குட் அண்ட் இட்ஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி நைஸ். ஸோ அதுதாங்க. ஸோ காலையில் மிக்ஸ் பண்ணுங்க ஒரு 100 to 150 milliliter நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில். எப்படின்னாங்க ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது தண்ணி அண்ட் கொதிக்கும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நைஸ் லைக் ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி கன்சியூம் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சினர்ஜிஸ்டிக் காம்பினேஷன் எப்படின்னா பெஸ்ட் எப்படி அது ரெண்டுமே வந்து நம்ம இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் அதான் சொல்ல வரேங்க ஆக்சுவலி. ஸோ மிக்ஸ் ஃபைபர் வந்து ப்ரொமோட்ஸ் டைஜஸ்டிவ் ஹெல்த். எப்படின்னாங்க அது வந்து கட் ப்ரோட்டீன். ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம பேசிக்லி நம்ம வெளிக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் வந்து கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து அது பவுல் மூவ்மெண்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது மாதிரி அவங்க வந்து அதை சாப்பிட்றதுக்கு. ஆனால் மிக்ஸ் எஃபர்ட்ஸ் தான் மேமாங் இட்ஸ் ஃபார் வெயிட் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ இட் டஸ் இம்ப்ரூவ் த கட் இன்செக்ஷன் பேரியர். ஸோ இதெல்லாம் ரெண்டு ப்ராடக்ட்டும் அதான் வித்தியாசங்க. சரிங்களா? ஸோ மிக்ஸ் ஃபைவ்ல வந்து ஏகேகே பாக்டீரியா இல்லை, மிக்ஸ் எஃபர்ட்ஸ்ல ஏகேகே பாக்டீரியா இருக்கு. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்கள் விருப்பங்க. ஆனால் அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கு நம்ம எம்வேல, விச் இஸ் பாடி கீ ஜம்ப் ஸ்டார்ட் கிட், விச் இஸ் 60-day ப்ரோக்ராம். அது நானும் என் ஒய்ஃபும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அண்ட் வித் மை அப்லைன். அண்ட் ஆல்சோ பாடி கீ ஸ்டார்ட் அப் 30 days ப்ரோக்ராம். அதுவும் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் பாருங்க வந்து சிக்வரி ப்ரோபயோட்டிக் இருக்கு, ப்ரீபயோட்டிக் இருக்கு, எக்ஸஸ் சிக்னைட், சிபி பிளாஸ் அண்ட் கிரீன் டீ. சரிங்களா? ஸோ இது வந்து நாங்கள் இந்த சுக்கு ஸ்பாரோ நாங்கள் சொல்கிறோங்க. இந்த மிக்ஸ் எஃப்ஓஎஸ் வந்து எப்படி நம்ம மீலில் கொண்டு வரதுக்கு ஒரு 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 வழின்னு சொல்ல வரேங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலி இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் எடுக்கிறதுக்கு. பிகாஸ் ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ நம்ம இது சாப்பிட்றோம், எவ்வளோ நம்ம சாப்பிடுவோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம். ஸோ இதில் வந்து காலையிலேயே நம்ம நல்ல பாக்டீரியா இருந்துச்சுன்னா ஆல் த நியூட்ரியன்ஸ் நம்ம என்னென்ன ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து எல்லாமே நல்லா ஜீர்ணிக்கும். ஆல்சோ ஃபுல் கிவ்ஸ் அவர் இன்ட்ரெஸ்டின் ஆக்சுவலி ஒரு குட் ரெகுலேஷன்லாம் அதான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ வந்து சாம்பிள் மீல் பிளான் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் பண்ணலாம் மிக்ஸ் ஆஃப் ஓஎஸ் அண்ட் ஆல்சோ ஃபைபர், கட் ப்ரோட்டீன் ஷேக், சல்மன் ஒமேகா. திஸ் இஸ் ஆல் included in the gut protein. ஏன்னா salmon omega has this omega-3 fatty acid இருக்கு உள்ளுக்கு. அது வந்து very important for the cholesterol level and also heart health வந்து இது பண்றதுக்கு. And body key meal replacement shake that one also included inside here. So இது வந்து other sample plan and the body key startup pack வந்து சரிங்களா? சொன்ன மாதிரிங்க green tea plus அதில் வந்து EGCG அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து may have the antioxidant effect, anti-inflammatory help வந்து weight loss help பண்றதுக்கு, ஸ்கின் வந்து அழகா இருக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ நம்ம ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு. சரிங்களா? எக்ஸஸ் சிக்னட் வந்து ப்ரொமோட்ஸ் எனர்ஜி மெட்டபாலிசம். எப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் முடிஞ்சோ இல்லை ஒரு சாப்பிட முடிஞ்சோ அதை சாப்பிடலாம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரிடியூஸ் த வெயிட். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ பிஃபோர் நான் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரெகுலர் ஒரு 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 சம்மரியா பண்ணிடுறாங்க ஆக்சுவலி. ஸோ எப்படி இந்த நியூட்ரிலா மிக்ஸ் எஃப்ஓஎஸ் வந்து என்ஹான்ஸ் த பாடி கீ சொல்யூஷன் எப்படின்னா இட்ஸ் சூப்பர் சார்ஜ் நம்மளோட உடல் வந்து சூப்பர் சார்ஜ் பண்ணி அண்ட் டு மெயின்டைன் அ சஸ்டைனபிள் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அது உள்ள வந்து அந்த ஏகேகே அக்ரோமென்சியம் முசினிஃபாலியா பாக்டீரியாவுக்கு அது வந்து கீ ரோல் ஃபார் த வெயிட் மேனேஜ்மெண்ட். நம்மளோட
சாப்பாடு தன்மை அப்படின்னா நம்ம குறைக்கிறதுக்கு பசி தன்மை வந்து குறைக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீலிங் ஃபுல்லர் லாங்கர் சரிங்களா அண்ட் ஆல்சோ என்ஹான்ஸ் ஓவரால் ரிசல்ட் ஆஃப் கட் ரிசர்ச் ப்ரோக்ராம் ஸோ பேசிக்கலி இது கன்க்ளூட் பண்ணுறேங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நான் வந்து எடுத்தது விச் இஸ் ஆன் த 28 அக்டோபர் நான் படம் எடுத்தேங்க ஆக்சுவலி ஏன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் ஸோ என்னோட ரிசல்ட் வந்து அந்த ஆக்சுவலி ஃபுல்லாக இன்னும் இருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் 16 days வந்து என்னோட ரிசல்ட் வந்து இப்படிங்க சரிங்களா 124 kilo to 116 kilo ஆக்சுவலி இன்னும் குறைஞ்சிருச்சு ஸோ வித் தட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு again I want to thanks to my upline my sponsor Prasanna and also my mentor and also coach Diamond Muthu and Sheila. Okay, thank you very much. Wow, thank you so much Dr. Prabhu for your sharing. எப்படிங்க இருந்துச்சு?